தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த அச்சல்வாடி கிராமத்தில் உள்ள கடம்பன் ஏரியில் நீர் நிரம்பியதால் தண்ணீர் தொடர்ந்து வெளியேறி வருகிறது. 1.5 மாதத்திற்கு மேலாக சுமார் 50 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களில் தேங்கி நிற்கும் தண்ணீரால் மஞ்சள், வாழை, கரும்பு, பாக்கு போன்ற விவசாய பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயியிடம் நமது செய்தியாளர் சீனிவாசன் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த அச்சல்வாடி பகுதியில் கடம்பனேரி என்ற பகுதியில் ஏரி கோடி பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுகின்றன. சுமார் 1.5 மாதத்திற்கு மேலாக இந்த தண்ணீரானது வெளியேறப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் பெஞ்சல் புயல், அதே போல வளிமண்டல சுழற்சி மேலடுக்கு காரணமாக இந்த பகுதியில் தொடர்ந்து அவ்வப்போது கனமழை பெய்து வந்தன. இந்த நிலையில தான் இந்த பகுதியில் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள சுமார் 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து அந்தந்த பகுதியில் விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கி நின்று வாழை, தென்னை, கரும்பு, மஞ்சள் போன்ற பயிர்கள் சேதமடைந்து தண்ணீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளன. பாதிக்கும் விவசாயிகள் பலமுறை இது குறித்து மனு அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என புகார் தெரிவித்துள்ளனர். தற்போது நம்முடைய விவசாயி இருக்கிறார். அவர்கள் பாதிக்கும் நிலை என்ன என்று அறியலாம். ஏரியினால என்னென்ன பாதிக்கப்படுறீங்க, இங்க தண்ணி உங்க நிலத்துல சூழ்ந்து இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, என்னென்ன விளைவுகள் நீங்க சந்திச்சு வரீங்க? இந்த பெஞ்சல் புயல் மழை வந்ததுனால ஏரி கோடி தூக்கி கட்டினதுனால விவசாய விளைநிலங்கள்லாம் ஒரு 50 ஏக்கர் அளவுக்கு வாழை, பாக்கு, தென்னை, கரும்பு, மஞ்சள் எல்லாமே சுத்தமா போயிடுச்சு. தென்னை மரம்லாம் 100 வருஷத்து பயிர் பூரா அழுகிட்டு இருக்குது மரம் பூரா. அதே மாதிரி மஞ்சள்லாம் எதுக்குமே உதகல. அந்த ஏரி கோடி தூக்கினதுனால நாங்கள் அதிகாரிங்கிட்ட பல முறை மனு அளித்து இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் கிடையாது. பார்த்துட்டு மட்டும் போறாங்க. அதுக்கு மேல நாங்க செய்யறோம், பார்த்து குறைச்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எந்த இதுவுமே இல்லை. வருங்காலத்துல தொடர்ந்து மழை பெஞ்சா எங்களுடைய வாழ்வாதாரம் கடனை வாங்கி மஞ்சள்லாம் ஏக்கருக்கு 90,000 ஒரு ஏக்கருக்கு செலவு பண்ணி மஞ்சள் எல்லாமே விலைக்கு வாங்கி இதுன்னு எங்களுக்கு யாரு எந்த நஷ்டீடு எங்களுக்கு யார் கொடுக்கறது? மீண்டும் மீண்டும் நாங்கள் பல முறை அரசு அதிகாரிகிட்ட எல்லாத்துக்கிட்டையும் மனு கொடுத்து இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. தோட்டக்கலையில் அவங்க பார்த்துட்டு போனாங்க, பார்த்துட்டு நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, மனு கொடுத்துட்டுக்கிறோம். அதோட இதுங்க மீதி பிடிஓ, தாசில்தார், ரெவென்யூ எல்லாத்துக்கும் கொடுத்த அந்த தண்ணி தூக்கணத்தை குறைக்கிறதுக்கு இது பண்ணிட்டு பார்த்துட்டு மட்டும் போனாங்க. இன்ன வரைக்கும் அவங்க எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. நாங்கள் யாருக்கிட்ட தான் முறையிடுறது, யார் தான் இதுக்கு அதிகாரி யாருன்னே எங்களுக்கு தெரியல. அரசு பார்த்து இதுக்கு என்னன்றது அரசு தான் எங்களுக்கு முடிவு சொல்லணும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா இந்த தண்ணி உங்க விவசாய நிலத்துல தேங்கி இருக்கு. அடுத்த பயிர் எதனா பண்ண முடியுமா, இல்ல அதுக்கு இன்னும் எத்தனை காலம் ஆகும், எத்தனை மாசம் காலம் ஆகும்? அடுத்து பயிர் பண்றதுக்கு ஏரி கோடியை குறைச்சி தண்ணி குறையணும். அது 4-5 மாசம் கூட இந்த வருஷம் மீண்டும் மழை வர மாதிரி இருக்குது. நாங்க பயிரே எதுவும் பண்ண முடியாது. இருக்கிறது எல்லாமே எங்களுக்கு வாழ்வாதாரம் வயிற்றுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்னைக்கு பூராமே தண்ணியில முழுகிடுச்சு. மீண்டும் மழை குறைஞ்சி அந்த ஏரி கோடி குறைச்சாதான் நாங்க அந்த மீண்டும் பயிர் பண்ண முடியும். ஒரு ஏரியா உருவாயினுக்குது, ஒரு 40 ஏக்கர் 50 ஏக்கர் அளவுக்கு மீண்டும் இன்னொரு ஏரி உருவாயிடுச்சு ஏரி கோடி தூக்கினதுனால. சுமார் 50 ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களில் புகுந்த தண்ணீரால் இங்குள்ள விவசாயிகள் பல இன்னல்களுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே தருமபுரி மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசானது விவசாயிகளின் நலன் கருதி அவர்களுக்கு நிவாரணம் மட்டுமல்லாமல் அடுத்த பயிர்களை ஊக்குவிக்கும் வகையில விவசாயிகளுக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி செய்தியாளர் சீனிவாசன்.